இப்போ நம்ம பார்க்க போகிறது சிட்டிசன்ஷிப். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வகிக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்குற இடம் சிட்டிசன்ஷிப் தான். ஓகே ஓகே இப்போ நம்ம போகலாம். சிட்டிசன்ஷிப் வந்து சிட்டிசன் யார், சிட்டிசன் இல்லாதவங்க யார் அப்படின்றத பிரிச்சுட்டா சிட்டிசன்ஷிப் யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னா இந்தியன் சிட்டிசன் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் பாருங்கள், டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து சிட்டிசன்ஸ், இன்னொன்று வந்து ஏலியன்ஸ். ஓகே, சிட்டிசன்னா இந்திய குடிமகன்கள், ஏலியன்ஸ்னா சிட்டிசன்ஷிப் வாங்காதவங்க, அவங்கள தான் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிட்டிசன்ஸ் ஆர் ஃபுல் மெம்பர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் என்ஜாய் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதாவது சிட்டிசனாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவில் ரைட்ஸும் பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதாவது என்னதுன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது சிவில் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைக் உங்களோட பப்ளிக் ஆஃபீஸை வந்து ஒரு கவர்மெண்ட்டோட பப்ளிக் ஆஃபீஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே பொலிட்டிக்கல் ரைட்ஸில் வரும். சிவில் ரைட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான சோஷியல் ஈக்குவாலிட்டிஸ் அது எல்லாமே சிவில் ரைட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிட்டிசனுக்கு கிடைக்கும். அப்போ யாருக்கு கிடைக்காது அப்படின்னா சிட்டிசன் இல்லாதவங்களுக்கு கிடைக்காது, அதாவது ஃபாரினர்ஸ்க்கு வந்து கிடைக்காது. அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, ஏலியன்ஸில் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலியன்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து வேற்று கிரகத்தனில் இந்தியன் சிட்டிசன் இல்லாதவங்க, அவங்கள வந்து ஏலியன்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க ஜஸ்ட் கான்ஸ்டியூஷனில். இப்போ ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் ஆர் எனிமி ஏலியன்ஸ். ஓகேங்களா, ரெண்டு பேர் இருக்காங்க, ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ். ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ்னால் நட்பு நாடு இருக்காங்க இல்லையா அவங்க, இன்னொருத்தவங்க வந்து எனிமி, அதாவது நம்மளோட பகையில் இருக்க நாடு, எனிமி நாடு. ஓகேங்களா, ஸோ இது இந்த மாதிரி ரெண்டு பேரை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனிமி ஏலியன்ஸ் என்ஜாய்ஸ் லெஸ்ஸர் ரைட் தேன் ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். அதாவது ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸை கம்பேர் பண்ணும்போது எனிமி ஏலியன்ஸ்க்கு வந்து லெஸ்ஸர் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக அது சொல்கிறாங்க. அடுத்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ், நம்மளோட நட்பு நாடு இருக்கு இல்லையா அவங்களோட சிட்டிசன்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. they do not enjoy protection against arrest and detention. அதாவது இந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது they do not enjoy protection against arrest and detention. அதாவது கைது பண்ணி காவலில் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ரைட்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் சொல்ல வராங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கீவேர்ட். 22 வந்து அதாவது ஃபாரினர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆன் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆன் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்டிசனுக்கு வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கிடைக்குது, என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் கிடைக்குது கம்பேர் டு ஃபாரினர்ஸ், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 15. ஓகே, ஆர்டிகல் 15, 16, 19, 29 to 30 இது எல்லாமே என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே ஓகே, ரைட் அகெயின் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இந்த பிரிவினைகள் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதை சொல்கிறது வந்து ஆர்டிகல் 15. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஈக்குவலான ரோல் கொடுக்கணும், ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வந்து டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஏஜ் படியாவோ வேற்றுமை பார்க்குறது, அடுத்து ஜாதிப்படி வேற்றுமை பார்க்குறது, பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே பிறந்திருக்கோமோ அதன்படி வேற்றுமை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ அது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ தட் அவங்க வந்து இந்த பவரை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஈக்குவாலிட்டி இன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் முக்கியமாக சிட்டிசனுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். தோ ஒரு சில எக்ஸெப்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னன்றது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஃபுல்லாக பார்க்கலாம். பட் இங்கே வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்றது சிட்டிசன் எல்லாத்துக்குமே இது கொடுக்க வேண்டிய ஒரு ரைட்ஸ். ஓகே, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ். நீங்கள் பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, ஸோ இந்த ஆறு விஷயமே ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட் அண்ட் ரெசிடென்ஸ். அதாவது பேசுறதுக்கான உரிமை, எக்ஸ்பிரஷன் நம்மளோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ்,
அசம்பிளி, அதாவது ஒரு 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 அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணலாம், லைக் ஏதாவது ஒரு மாநாடு அந்த மாதிரி, அதுக்கான ரைட்ஸ். அசோசியேஷன், ஒரு அசோசியேஷனாக வந்து ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கான ரைட்ஸ். மூவ்மெண்ட், அதாவது இங்கேருந்து எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணலாம், லைக் இங்கேருந்து கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ப்ளஸ் எங்கேயும் போய் வசிக்கலாம், அதாவது ரெசிடென்ட் எங்கே வேணால் போய் வந்து நமக்கு வந்து நம்மளோட ரெசிடென்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆர்டிகல் 19 வந்து இது வந்து எம்படட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதுவும் வந்து சிட்டிசனுக்கு வந்து ஒரு முக்கியமான ரைட்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். அடுத்து வந்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 and 30. ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30 வந்து கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அதாவது அவங்களோட கல்ச்சர் ப்ளஸ் எஜுகேஷன், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட உரிமைகள். ஓகேங்களா, இது வந்து எல்லா சிட்டிசனுக்குமே ஈக்குவலான ஒரு ரைட்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, லைக் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து மைனாரிட்டிஸ்க்கு வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ஓனாக இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறாங்க இல்லையா, அந்தந்த கல்ச்சர் சம்மந்தப்பட்ட அந்தந்த கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, அவங்க வந்து எஜுகேஷனல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகேங்களா, லைக் மைனாரிட்டிக்கான ஸ்கூல்ஸ் அமைச்சிக்கிறது, அவங்களுக்கான இன்ஸ்டிடியூஷன் அமைச்சிக்கிறது, அது எல்லாமே இந்த ரைட்ஸ் கீழே வரும். அடுத்து ரைட் டு ஓட் இன் எலெக்ஷன், ஓட்டு போடுறதுக்கான உரிமை. ஓகேங்களா, ஸோ இது வந்து முக்கியமான ரைட். ஓகே, இது எல்லா சிட்டிசனுக்குமே உண்டு, இது ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ரைட் டு கன்சர்ன் த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். ஓகே, அதாவது பார்லிமெண்ட்டோட மெம்பராகவும் எம்பியாகவும் எம்எல்ஏவாகவும் இவங்க ரெண்டு பேருமே டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும் இல்லையா, லோக்சபாவில் இங்கே பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் வந்து டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும், இங்கே வந்து எம்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் வந்து டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அங்கே ரெப்ரசன்டேட்டிவாக வந்து என்ரோல் பண்ணுறவங்களுக்கு வந்து சிட்டிசனாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி டு ஹோல்டு சர்டன் பப்ளிக் ஆஃபீஸ். ஓகேங்களா, ஒரு சில பப்ளிக் ஆஃபீஸை வந்து சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் அப்படி தான், பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் அப்படி தான், வைஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் அப்படி தான். ஸோ அதெல்லாம் பப்ளிக் ஆஃபீஸ் தானே. ஸோ அதெல்லாமே சிட்டிசனாக இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இந்தியா போத் சிட்டிசன் பை பர்த் அஸ் வெல் அஸ் நேச்சுரலைசேஷன் ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இங்கே வந்து முக்கியமாக என்ன சொல்கிறோன்னா பாருங்கள், சிட்டிசன் பை பர்த் 1, அஸ் வெல் அஸ் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் 2. இவங்க ரெண்டு பேருமே யாருக்குன்னா பிரசிடென்ட்டோட பதவிக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிட்டிசன் பை பர்த், சிட்டிசன் பை ஷிப் பை நேச்சுரலைசேஷன். ஓகே, பாருங்க 1, 2. ஸோ இங்கே கவனிக்கப்பட வேண்டிய பாயிண்ட் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே கூட முக்கியம். ஆர்டிகல் இதெல்லாமே கூட ரொம்ப முக்கியம். ஓகே, 15, 16, 19, 29, 30. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஆர்டிகல் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து செட் ஆகாது, அவங்களுக்கு எது அப்ளிகபிள் கிடையாது, எந்த ஆர்டிகல்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்கு அப்படின்றதெல்லாமே நீங்கள் படிக்கும்போது இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஃப்ரம் ஆர்டிகல் 5 to 11 பார்ட் 2. அதாவது கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த சிட்டிசன்ஷிப்புக்கான ஆர்டிகல் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஆர்டிகல் 5 to 11, 5லேருந்து 11 வரைக்கும் பகுதி 2 பார்ட் 2ல் வந்து இதை வந்து எம்பட் பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ சிட்டிசன்ஷிப்புக்கான பார்ட் என்னன்னு கேட்டால் பார்ட் 2ன்னு சொல்லணும். இதே ஆர்டிகல் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 5 to 11 அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது வந்து கொஸ்டினாக வந்து லைக் உங்களோட TNPSC எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அடுத்து, it only identifies the person who became the citizen of India at time of commencement. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் சிட்டிசன்ஸ்லாம் யார் யார் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஐடென்டிஃபை பர்சன் who became only identify the person who became the citizen of India at its commencement. அதாவது கமென்ஸ்மெண்ட் நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனை சொல்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் வரும்போது யாரெல்லாம் சிட்டிசனாக இருக்காங்களோ, அதாவது ஜனவரி 26க்கு அப்புறம் 1915க்கு அப்புறம் சிட்டிசனாக இருந்தவங்க எல்லா பேருமே சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், it empowers the parliament to enact law to provide for such matters and await other matter relating to citizenship. அதாவது பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது.
empowers parliament to enact law. சட்டம் ஏற்றுறதுக்கு, பார்லிமெண்ட் சட்டம் ஏற்றுவதற்கு எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா, ஓகேங்களா? ஏற்றுறதுக்கு எனி மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு சிட்டிசன்ஷிப், ஓகேங்களா? பார்லிமெண்ட் மட்டும்தான் பவர் இருக்குது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கு பவர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுவும் வந்து இங்கே வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட். அடுத்து பார்லிமெண்ட் ஹேஸ் எனாக்டட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. 55 வந்து பார்லிமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணிச்சு. அடுத்து அந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். அடுத்து 4 கேட்டகரிஸ் ஆஃப் பர்சன் ஹூ பிகேம் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபார் கான்ஸ்டியூஷன் கமென்ஸ்மெண்ட். ஓகே, 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து பர்சன் ஹூ ஹேஸ் டொமிசில், ஓகேங்களா? அவங்க டொமிசில் வந்து லைக் வந்து இப்போ அங்கேருந்தே பூர்வீகமாக பாரம்பரியமாக வந்து இருந்தவங்க இங்கே. ஸோ வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ் கூட சொல்லலாம். அடுத்து வந்து பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு இந்தியா ஃப்ரம் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க எப்போ அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து யாராக இருந்திருக்கணும் அப்படின்னா அன்டிவைடேட்டில் இந்தியாவில் இருந்த மக்களாக இருந்திருக்கணும். லைக் வந்து இந்தியா வந்து எப்போ டிவைட் ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானோட 1947 வந்து டிவைட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? டிவைட் பண்ணதுக்கப்புறம், அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து அன்டிவைடட் இந்தியாவாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து லைக் வந்து அந்த அன்டிவைடட் இந்தியாவில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கணும். பாருங்கள், டூ இந்தியா, அப்போ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த அன்டிவைடடில் இருந்த அந்த பேரண்ட்ஸோட பசங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறாங்க, போயிட்டு ஆஃப்டர் ஃபஸ்ட் 1947, ஓகேங்களா? அதாவது மார்ச் 1, 1947 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிட்டாங்க. லேட்டர் ரிட்டர்ன் டு இந்தியா ஃபார் ரீசெட்டில்மெண்ட். ஏன் இந்த டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேட்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப் பவுண்ட்ரி வந்து வரைய ஆரம்பித்தாங்க, அதாவது பிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பவுண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு தலைமையில் வந்து லைக் வந்து செப்பரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் இந்த மார்ச் 1, 1947. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 3 வந்து மவுண்ட் பேட்டன் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து இது பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பவுண்டரிஸ் பிரிக்கிறது வந்து இந்த எல்லைகளை பிரிக்கிறது வந்து என்னைக்கு அதுக்கான கமிஷன் வந்து போட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 1 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லேட்டராக வந்து இந்தியாவுக்கு வந்து ரீசெட்டில் பண்ணவங்க எல்லா பேருமே அவங்க வந்து இதை வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்சன் ஹூ ஆர் எனி ஆஃப் ஹூஸ் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வாஸ் பார்ன் இன் அன்டிவைடட் இந்தியா. அன்டிவைடட் இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும். பட் ஹூ இஸ் ஆர்டினரி ரெசிடிங் அவுட்சைடு இந்தியா ஷால் பிகம் ஏ இந்தியன் சிட்டிசன் இஃப் ஹீ ஹேஸ் பீன் ரெஜிஸ்டர்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆர்டினரி இந்தியாவில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அன்டிவைடட் இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும். ஓகே, அன்டிவைடட் இந்தியா நான் ஏற்கனவே சொன்னால் 1947 பிரிக்கப்பட்ட இந்தியா. ஸோ அந்த இந்தியாவில் வந்து பிறந்துட்டு அதாவது இந்த நாட்டுக்கு வெளியில் வந்து அவங்க வசிச்சுட்டு திருப்பி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதன் மூலமாக இவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இந்த 4 விஷயம். அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இந்த ஆக்டில் வந்து 4 விஷயங்கள் 4 பிரிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 4 விஷயம், இந்த அக்வசிஷன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான அந்த 4 வழிகள் என்னென்னா பை பர்த், பிறப்பின் மூலமாக இந்தியாவில் பிறந்திருக்கணும். பர்சன் ஹூ பார்ன் இன் இந்தியா ஆஃப்டர் January 26, 1950, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிறந்திருந்தா பிஃபோர் ஜூலை 1987, இந்த டேட் முக்கியம். ஸோ தட் இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் ஜூலை 1, 1987 எதர் இஸ் பேரண்ட்ஸ், ஏதாவது அப்பா அம்மா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் டிசம்பர் 2004 2004 ஒன்லி போத் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்து சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அந்த பசங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து 3 டேட். ஒன்று வந்து January 26, 1950, இன்னொன்று வந்து அதுக்கும் இந்த 1987க்கும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஆஃப்டர் ஜூலை 1, 1987 1987க்கு அப்புறம், ஓகேங்களா? ஏதாவது 2 பேரண்ட்ஸில் ஏதாவது ஒருத்தவங்க வந்து சிட்டிசனாக இருந்தால் போதும். ஸோ அவங்க பசங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஆஃப்டர் டிசம்பர் 3, 2004 2004க்கு அப்புறம், ஓகேங்களா, 2 பேருமே சிட்டிசனாக இருக்கணும். அதாவது பேரண்ட்ஸ் 2 பேருமே சிட்டிசனாக இருந்தால் அவங்க பசங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பிறப்பின் அடிப்படையில் வந்து
சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது. அடுத்து பாருங்கள் டெசன்ட்ன்றது வந்து நம்மளை வந்து பரம்பரை பூர்வீகம்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வார்த்தை தான் அதுக்கான அர்த்தம். அடுத்து பாருங்கள் பர்சன் ஹூ பார்ன் அவுட் சைடு இந்தியா ஆன் ஆஃப்டர் January 26, அதாவது பர்சன் ஹூ பார்ன் அவுட் சைடு இந்தியா ஆனால் ஆஃப்டர் January 26, 1950 அந்த வருஷத்தில் வெளியில் பிறந்திருந்தா அண்ட் பிஃபோர் 1992ங்களா 1992க்கும் இது ரெண்டுக்கும் இடையில வெளியே பிறந்திருந்தா சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டிசெண்டன்ட், அதாவது அவங்களோட பூர்வீகம் வந்து இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா இஸ் ஃபாதர் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் இஸ் பர்த். ஓகேங்களா, அதாவது அவங்களோட அப்பா வந்து சிட்டிசனாக இருந்திருக்கணும். ஓகேங்களா, ஏன் அவங்க பூர்வீகம் மீது அவங்க அப்பா வந்து சிட்டிசனாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் வந்து இவங்க வந்து வெளியே இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்றதான் இங்கே சொல்ல வராங்க. பாருங்கள், திரும்ப நான் சொல்கிறேன். January 26, 1950 92க்கு இடப்பட்ட காலத்தில் இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசன். ஓகேங்களா, ஸோ எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அடுத்து December 10, 1992 இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஃப் எய்தர் இஸ் பேரண்ட்ஸ் இஸ் சிட்டிசன். ஸோ அந்த பாயிண்டோட கண்டினியூட்டி தான். அடுத்து பாருங்கள் December 3, 2004 ஆன்வர்ட்ஸ் 2004க்கு அப்புறம் person who born outside India shall not be a citizen of India by descendant. இது ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, பிறப்பின் அடிப்படையில் வந்து ரெண்டு பேருமே வந்து பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா பசங்கள் கொடுப்பாங்கன்னா இங்கே பாருங்கள் பேரண்ட்ஸ் the word person born outside India shall not be a citizen of India by descendant. அதாவது இந்தியாவுக்கு வெளியே பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பூர்வீகத்தின் அடிப்படையில் வந்து இவங்களுக்கு தர மாட்டாங்க. எப்போது 2004க்கு அப்புறம் பிறந்தவங்க எல்லா பேருமே ஸோ பூர்வீகத்தின் அடிப்படையில் வந்து தர மாட்டாங்கன்றது தான் சொல்ல வராங்க. பை ரெஜிஸ்ட்ரேஷன், ஸோ ஃபார்முலா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து எல்லாமே சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். an application of register as a citizen of India by person. Okay, Indian origin who is an ordinary resident in India for 7 years. ஸோ இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். இல்லை 7 வருஷம் வந்து இந்தியாவில் வந்து இருக்கணும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எ பர்சன் பாருங்க இந்தியன் ஆரிஜின் ஹூ இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years. இந்தியன் ஆரிஜினாக இருக்கணும். ஓகேங்களா, எப்பயும் போல் 7 வருஷம் வந்து அவர் இருந்திருந்தார் அப்படின்னா அதுக்கான கணக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து சிட்டிசனாக வந்து ஏற்றுக்கலாம். அடுத்து எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who is ordinary resident in India for 7 years before making any application of registration. ஸோ அதே விஷயந்தான், அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி 7 வருஷம் வந்து இருந்திருக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who is ordinary resident in India in a country in any country, இந்த வார்த்தை முக்கியம், any country or place outside undivided India. என்ன பண்ணுறாங்க நல்லா வாசிங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், ஸோ இந்தியன் ஆரிஜின் பர்சன் ஹூ இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா, இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட் தான் அவர் இன் எனி கண்ட்ரி ஆர் பிளேஸ் அவுட் சைட் த அன்டிவைடட் இந்தியா. ஸோ அதாவது இந்தியன் ஆரிஜின் வந்து இந்தியாவுக்கு வெளியில் வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லைக் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. த பர்சன் ஹூஸ் ஆரிஜின் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா, ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தவர் ஆனால் வெளியே இப்போ வந்து இருக்காரு. ஸோ தட் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து தரலாம். அடுத்து பர்சன் ஹூ இஸ் மேரிட் டு அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, த பர்சன் ஹூ இஸ் மேரிட் டு அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஆர்டினரி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 years. அதாவது ஒரு இந்தியன் சிட்டிசன் கூட கல்யாணமாகி 7 வருஷங்கள் இருந்தாங்க அப்படின்னா 7 வருஷங்கள் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் வந்து நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக கிடைக்கிற சிட்டிசன்ஷிப். அடுத்து மைனர் சில்ட்ரன் ஆஃப் அ பர்சன் ஹூ ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது எ மைனர் சில்ட்ரன் ஆஃப் அ பர்சன் ஹூ ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியன் சிட்டிசனோட மைனர் குழந்தைகளுக்கு. ஸோ நார்மலான ஒரு ஃபார்மாலிட்டி தான், அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரலாம் அப்படின்னு. அ பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி whose parents are registered as a citizen of India, அதாவது முழு தகுதி அடைஞ்ச அந்த வயசும் அந்த கெப்பாசிட்டியும் இருக்கிற whose parents are registered as a citizen of India, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சிட்டிசனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பையனுக்கு வந்து
லைக் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே தான் இருக்கும். பட் இது நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லைக் அசோசியேஷன் எப்படி கிடைக்குது, எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அதை வந்து ஒவ்வொரு கீவேர்டாக மட்டும் நீங்கள் எடுத்து படித்தா மட்டும் போதும். ஸோ அதுவே போதுமான அளவு. ஸோ அதை மட்டும் பாருங்கள். நான் வந்து இந்த கீவேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இந்த 7 years, மேரிடு, ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பாருங்கள். எனி கண்ட்ரி அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாமே தான் கீவேர்ட்ஸ். A minor children, சொல்லியாச்சு. A person of full age and capacity who has been registered as an overseas Indian card holder for 5 years. ஓகேங்களா? அதாவது a person of full age and capacity who has been registered as a overseas Indian இருந்து 5 வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, who's ordinary resident of India for 12 months, 12 மாதம் வந்து, அதாவது 5 வருஷம் வந்து அந்த கார்டு ஹோல்டராக வந்து இருந்திருக்கணும், ப்ளஸ் 12 மாதம் வந்து, அதாவது 1 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக தரலாம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அடுத்து வந்து பை நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன்றது வந்து சிம்பிளாக, அதாவது இங்கே 12 monthsனு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த 12 மாதம் வந்து அவங்க வந்து சர்வீஸில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்து அந்த பர்சனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. அதான் இங்கே சொல்ல வராங்க. இஸ் அ பர்சன் ஆஃப் எனி கண்ட்ரி, ஹி அண்டர்டேக்ஸ் த ரினவுன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் தட் கண்ட்ரி. அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இருந்து அவங்க வெளியே வரணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 12 மாதம் வந்து சர்வீஸில் இருந்திருக்கணும். சர்வீஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்வீஸ் வந்து ஒரு 12 மாதம் 1 வருஷம், அதாவது 1 வருஷம் இருந்திருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து அடிக்வேட் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது 8th ஷெட்யூலில் இருக்க அந்த 22 லாங்குவேஜில் வந்து ஒரு அடிக்வேட் நாலேஜ் இருக்கணும், ஏதாவது ஒரு லாங்குவேஜில் இருந்திருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக வந்து இதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்து புதுசாக வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டெரிட்டரியில் இருக்க அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஃபாரின் டெரிட்டரி பிகேம் அ பார்ட் ஆஃப் இந்தியா, பீப்புள் ஆஃப் த டெரிட்டரி ஷால் பிகேம் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த டெரிட்டரியில் இருக்க அந்த எல்லைக்குள்ள இருக்க மக்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அடுத்து வந்து 3 ways ஆஃப் லூசிங் சிட்டிசன்ஷிப். ஸோ மூணு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிறதுக்கான ஆப்ஷன். ஒன்று வந்து ரினன்சியேஷன், அதாவது திறக்கிற அந்த சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு பண்ணுறது. ஸோ வாலண்டியராக ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது, அதாவது எனக்கு வேணாம் சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு வாலண்டியராக கொடுக்குறது. பாருங்கள், டூரிங் வார், அதாவது வார் டைம் எங்கேஜ் ஆகிருக்கும் போது இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொன்னாங்கன்னா அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. பாருங்கள், வித்ஹெல்ட், ஸோ அதுவும் அப்ளிகபிள் ஆகாது. இட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷால் பி withheld ஃபார் எவ்ரி மைனர் child of that person also loses Indian citizenship. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நாங்கள் வந்து திறந்துருப்போம்னா அவங்களுக்கு கீழே வர மைனர் சைல்ட்ஸ் எல்லா பேத்துக்குமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக அதை வந்து மைண்டில் எப்படி வச்சுக்கணும், வாலண்டியராக வந்து சிட்டிசன்ஷிப் வேணான்னு சொல்கிறது. அடுத்து பாருங்கள், டெர்மினேஷன்ன்றது வந்து என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரி மற்ற கண்ட்ரி கூட வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டெர்மினேட் ஆகிரும். ஸோ அதுதான் டெர்மினேஷன். அடுத்து டிப்ரிவேஷன், அதாவது லாஸ் ஆகுறது. எதனால் அப்படின்னா ஃப்ராட்னால சிட்டிசன்ஷிப் வாங்குறது, அல்ல கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒபே பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகிரும். வந்து அன்லாஃபுல்லி ட்ரேடட், அதாவது எனிமி கண்ட்ரி கூட அன்லாஃபுல்லி ட்ரேட் வச்சுக்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக ட்ரேட் வச்சுக்கிறது. வித்தின் 5 years ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், 5 வருஷத்துக்கு உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து 2 வருஷம் சிறை தண்டனை அட்டைன் பண்ணியிருந்தா, 2 வருஷம் வந்து சிறையில் இருந்திருந்தால் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ சிட்டிசன் ஹஸ் பீன் ஆர்டினரி ரெசிடென்ட் அவுட் ஆஃப் இந்தியா ஃபார் 7 வருஷத்துக்கு வெளிநாட்டில் வந்து 7 வருஷத்துக்கு வந்து ரெசிடெண்ட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாமே லாஸ் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ். அடுத்து பாருங்கள், டூயல் பாலிட்டி.
என்னதான் டூயல் பாலிட்டியாக இருந்தாலும், பாலிட்டின்றது வந்து இங்கே டூயல் பாலிட்டின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே கான்ஸ்டியூஷன் தான், ஆனால் வந்து ரெண்டு அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் ரெண்டுக்குமே சேர்த்து எழுதியிருப்பாங்க, பாலிட்டி எழுதியிருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து டூயல் பாலிட்டின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தான். அந்த சிங்கிள் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் சொல்லுது. ஏன்னா மற்ற யூஎஸ் மாதிரி நாடுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. யூஎஸ் மாதிரி நாடுகள்லாம் 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, யூஎஸில் வந்து லைக் சென்டருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும், அப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து லைக் வந்து ப்ராவின்சஸில் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். சென்டர் ப்ராவின்சஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே இருக்க ஸ்டேட் அப்படி, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அங்கே இருக்க ஸ்டேட்டுக்கு வந்து தனியாக வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஸோ டூயல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேங்களா? அடுத்து தேர் இஸ் நோ செப்பரேட் ஸ்டேட் சிட்டிசன்ஷிப். ஸ்டேட் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஒரே சிட்டிசன்ஷிப் தான். வி ஆர் நேஷனல்ஸ் ஆஃப் இந்தியாவோட குடிமகன்கள் தான். தமிழ்நாட்டுக்கு குடிமகன், ஆந்திராவுக்கு குடிமகன் அப்படின்லாம் தனியாக கிடையாது. ஸோ தமிழ்நாட்டுக்கான குடிமகன், இந்தியாவுக்கான குடிமகன் தான். ஓகே. என்ஜாய் சேம் பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். அதாவது கண்ட்ரி ஆல் ஓவர் கண்ட்ரிக்கும், லைக் காஷ்மீரில் பிறந்திருந்தாலும் சரி, ஆந்திராவில் பிறந்திருந்தாலும் சரி, வேறு நார்த் ஈஸ்டர்னில் பிறந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேம் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் தான் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அதாவது லைக் சிவில் ரைட்ஸாக இருக்கட்டும், பொலிட்டிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சேம் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் தான். அடுத்து அண்டர் ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 15 மூலமாக ப்ரொஹிபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப், அதாவது என்ன அப்படின்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல். இந்த ரைட் ஆர்டிகல்ஸ் இது வந்து இது மூலம் என்ன சொல்கிறோம்னா டிஸ்கிரிமினேஷன், ஓகேங்களா, ஏற்றத்தாழ்வு எதில் அப்படின்னா கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன் 1, மதம், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் நாட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். கிரவுண்ட் ரெசிடென்ஸ் அதாவது எங்கே தங்கியிருக்காங்களோ அதை வச்சு டிஸ்கிரிமினேஷன் இல்லை. இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5 விஷயத்தில் தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். ஸோ இந்த ரெசிடென்ஸ் வந்து இதில் வராதனால இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் வந்து நிறைய வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதுபடி தான் வந்து இங்கே இருந்தால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா இத்தனை வருஷம் அங்கே இருந்தால் வந்து சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 7 வருஷத்துக்கு வெளியே இருந்தால் கேன்சல் ஆகும். 2004 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இது கீழே தான் வரும். அடுத்து ஆர்டிகல் 19, ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஓகேங்களா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்டு ட்ரைப் இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை பேஸ் பண்ண ஒரு ஆர்டிகல் 15நாலும் டிஸ்கிரிமினேஷன் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்றது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான். ஸ்டேட் பேஸ் பண்ணி, இடம் பேஸ் பண்ணி எங்கேயுமே. ஸோ நான் அந்த ரெசிடென்ஸ்னு சொன்னது வந்து எந்த ஸ்டேட்டாக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் அதே ரைட்ஸ் தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், அவங்க ட்ரைப்ஸாக இருந்தாலும் அதே ரைட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு முக்கியமான ரோங்க. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக வந்து பார்க்கப்படல. ஆனால் இப்போ வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. 2000 வந்து சிங்வி கமிட்டி, சிங்வி கமிட்டி மூலமாக இந்தியா டயஸ்போரா பற்றின ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து 2002 வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, சிங்வி கமிட்டிங்க ரொம்ப முக்கியம். ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்ட் ஆஃப் டியூவல் சிட்டிசன்ஷிப். அவங்க என்ன சொன்னாங்க, டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. யாருக்கு அப்படின்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் பிலாங்ஸ் டு சர்டன் ஸ்பெசிஃபைடு கண்ட்ரிஸ். இந்தியன் ஆரிஜின் அதாவது இந்தியாவில் பூர்வீகம் இருக்க அவங்க தான் ஆரிஜின் பர்சன் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து மற்ற கண்ட்ரியில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் சொன்னாங்க. பட் ஆனால் டூயல் சிட்டிசன்ஷிப் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கான்ஸ்டியூஷனில் அது வந்து ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸை வந்து அமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஆனால் வந்து என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இது அவங்களோட ரிப்போர்ட். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 மூலமாக அக்விசிஷன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை த PIO, அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஆஃப் 16 ஸ்பெசிஃபைட் கண்ட்ரி அதர் தென் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். அதாவது அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அக்விசிஷன் கொடுக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. 16 நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 16 நாடுகளில் இருக்க மக்களுக்கு இந்த ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. பாகிஸ்தானி பங்களாதேஷின் தவிர்த்து அவங்க 2 பேரும் இன்க்ளூட் ஆக மாட்டாங்க. ஓகே, இது 2003 நடந்துச்சு. பட் ஆனால் 2005 என்ன ஆச்சு அப்படின்னா
இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, பாருங்கள், கிராண்ட் ஆஃப் ஓசிஐ ஃபார் பிஐஓஸ் ஃபார் ஆல் கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரிஸ்க்குமே வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷையும் தவிர்த்து, இந்த 2 விஷயத்தையும் தவிர்த்து எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015 2015. ஓகேங்களா, என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிஐஓக்கும் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர் அந்த ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன் நடந்துக்கிட்டே இருக்கனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 2015 ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த மெர்ஜ் பண்ணது ஒரு 2015 தெரிஞ்சிருச்சு. அப்போ இது எப்போ இஷ்யூ பண்ணதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் பாருங்கள், பிஐஓ கார்டு ஹோல்டர்ஸ் ஸ்கீம்ஸ் வந்து 2002 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓசிஐ ஓவர்சீஸ் இந்தியன் December 2, 2005 வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். ஸோ என்ன கமிட்டின்றது இங்கே முக்கியம். 2002, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2003 நடந்த அமெண்ட்மெண்ட் என்ன, 2005 நடந்த அமெண்ட்மெண்ட் என்ன, 15 நடந்த அமெண்ட்மெண்ட் என்ன, இந்த 2 டேட். ஸோ இது முக்கியம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர், இந்தியா கார்டு ஹோல்டர். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான முறைகள் நிறையாவே இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி, வேறு கண்ட்ரியோட சிட்டிசன், பட் வாஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் ஆர் எனி அதர் டைம் ஆஃப்டர் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சிட்டிசன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க அடுத்து, ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி பட் வாஸ் எலிஜிபிள் டு பிகேம் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, எலிஜிபிலிட்டி at the time of constitution, commencement of constitution. ஸோ அவங்க வாங்குறதுக்கான தகுதி உள்ளவங்க. ஓகேங்களா, அங்கே முன்னாடி பார்த்தோன்னா ஹூ இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி பட் வாஸ் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப், அதாவது கான்ஸ்டியூஷன் வரும்போது அவங்க வந்து இந்தியாவோட சிட்டிசனாக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ தட் மற்ற கண்ட்ரியில் இருக்கும்போது அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்காது. இங்கே வந்து இந்தியன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி சிட்டிசனாக இருந்திருக்காங்க. கமன்ஸ்மெண்ட் அப்போ, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கப்புறம் வந்து சிட்டிசனாக இருந்திருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி, 2வது பாயிண்ட், அனதர் கண்ட்ரி மற்ற கண்ட்ரியில் இருந்திருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து குவாலிஃபைடு, எதுக்கு அப்படின்னா சிட்டிசனாக இருக்கிறதுக்கு வந்து குவாலிஃபைடு. ஹூ இஸ் எ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி பட் பிலாங் டு த டெரிட்டரி பிகேம் அ பார்ட் ஆஃப் அன் இந்தியா. ஹூ இஸ் எ சிட்டிசன் ஆஃப் அனதர் கண்ட்ரி, மற்ற நாடோட சிட்டிசனாக இருந்திருக்காங்க, பட் பிலாங் டு த டெரிட்டரி பிகேம் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதாவது இந்தியன் டெரிட்டரி எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்தியா கிடைக்கிற டெரிட்டரியில் இந்தியா வந்து ஒரு டெரிட்டரி அட்டைன் பண்ணுதுன்னா அந்த டெரிட்டரியோட ஒரு பார்ட்டில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே. ஹூ இஸ் அ சைல்டு ஆர் அ கிராண்ட் சைல்டு ஆர் அ கிரேட் கிராண்ட் சைல்டு ஹூ இஸ் அ மைனர் சைல்டு ஆஃப் பர்சன். ஸோ அவங்களுக்கு ஹூ இஸ் அ சைல்டு ஆர் அ கிராண்ட் சைல்டு ஆர் அ கிரேட் கிராண்ட் சைல்டு ஹூ இஸ் அ மைனர் ஆஃப் அ பர்சன். அதாவது ஒரு பர்சனோட அவங்க வந்து பேர பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பூர்வீகத்துலேருந்து வந்தவங்களோட மைனர் சைல்டாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம், இந்த சிட்டிசன்ஷிப் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர். ஓகே, கன்ஃபர்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஓவர்சீஸ் சிட்டிசனுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா பாருங்கள், ரைட் ஆஃப் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈக்குவல் ரைட்ஸ் தர முடியாது. பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முடியாது. வைஸ் பிரசிடெண்ட்டான எலெக்ஷனுக்கு அப்ளிகபிள், அதாவது பிரசிடெண்ட் எலெக்ஷனுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷனுக்கு அப்ளிகபிள் கிடையாது. நாட் பி அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், அதாவது ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஹை கோர்ட் ஜட்ஜாக இருக்க முடியாது. ஓட்டர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, அதாவது ஓட்டர் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது பார்லிமெண்ட்டில் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அந்த மாதிரி எலெக்ஷனுக்கு எதுக்குமே அப்ளிகபிள் கிடையாது. பப்ளிக் சர்வீஸ், யூனியன் கவர்மெண்ட்டோடையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையோ பப்ளிக் சர்வீஸில் இருக்க முடியாது. ஸோ இது எதுவுமே அவங்களால அட்டைன் பண்ண முடியாது. இந்த போஸ்ட்டுக்கு அவங்க வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே சொல்லுவாங்க. அடுத்து வந்து ரினன்சியேஷன். அகெயின் ரினன்சியேஷன், அதாவது வேணான்னு சொல்லி
திறக்கிறது, பர்பஸாக திறக்கிறது, ஐ மீன் வேணான்னு சொல்லி கொடுக்குறது தான் ரினன்சியேஷன் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு. ஓகே, டிக்ளரேஷன் ஷால் பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் மட்டும்தான் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ சேம் விஷயம் தான். அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லி வாண்டடாக டிக்ளேர் பண்ணுறது தான். அடுத்து கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது கேன்சல் ஆகுறது எந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஓசிஐ கார்டு வந்து கேன்சல் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஒன்று வந்து ஃப்ராட், பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ராட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட். ஸோ வந்து இந்த ஃப்ராட் மூலமாக வந்து பண்ணாங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷனோட இணங்கி போகலை அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அன்லாஃபுல்லி ட்ரேடட் அகெயின், மற்ற எனிமிக் நாடு கூட ட்ரேடு வச்சுக்க, வர்த்தகம் வச்சுக்கிறது, ஓகேங்களா, சட்டத்துக்கு புறம்பா வர்த்தகம் வச்சுக்கிட்டா கேன்சல் ஆயிரும். 5 வருஷத்துக்குள்ள 5 வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண 5 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சிருந்தா கேன்சல் ஆயிரும். ஸோ இது எல்லாமே தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான கேன்சல் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ். நீங்கள் அடுத்து பாருங்கள், இப்போ இந்த லெசனில் வந்து இந்த சாப்டரில் வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் எப்படி வாங்குறது, எப்படி கேன்சல் ஆகுது, எந்த வருஷம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கமிட்டி போட்டிருக்காங்க, ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆர்டிக்கல் ஆரம்பித்து இப்போ இந்த கேன்சலேஷன் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு ஃப்ளோவாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.